ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வியை நமக்கு முன்பாய் வைக்கிறார். தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டு நமக்கு முன்பாய் ஒரு கேள்வியை வைக்கிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எவ்வளவு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வி. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோங்கிற. அப்ப இந்த இடத்துல இந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கேள்வியிலே ஆண்டவர் நம்மை நிதானிக்கிறார். இந்த கேள்வியை வைத்து நாம் எப்படி அதற்கு பதில் சொல்லுகிறோம் என்பதை கவனித்து நாம் அவரை எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். என்னைக்குமே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சம்பவங்களின் நடுவிலே ஆண்டவர் நம்மை நிதானிக்கிறார், நம்மை கவனிக்கிறார். நம்முடைய நிலை என்ன என்பதை ஆண்டவர் புரிந்திருக்கிறார். இப்ப பாருங்க, வேதம் முழுவதிலும் அப்படிதான் இருக்கும். இப்ப மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35-41 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கடற் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். சொல்லிவிட்டு அவரும் படகில் ஏறி அவர் தலையணை வைத்து படுத்து நித்திரை செய்கின்றார். படகு நடுக்கடலுக்கு செல்லுகிறது. திடீரென்று சுழல் காற்று வீசுகிறது, எதிர்காற்று சுழற்சி அடிக்கிறது. படகு கவிழ்ந்து போகத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதி அடிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ அமைதியாய் நித்திரை செய்கிறார். அப்பொழுது சீஷர்கள் பயந்து, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பி விடுகிறார்கள். காற்றையும் கடலையும் அவர் அதட்டி விடுகிறார். பின்பு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது, ஏன் பயப்பட்டீங்க? அப்ப நீங்க பயந்திருக்க கூடாது. அப்போ அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்பட்டது. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அந்த பாதையிலே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் குறைவுள்ளதாக ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து அந்த இடத்துல அவர்களை அந்த காரியத்தை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க தெரியும். அங்கு 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு பார்வை இயேசுவே, தாவீதின் குமாரன், எங்களுக்கு இறங்கும்ட்டு நிற்பாங்க. அப்பொழுது அவங்கள பார்த்து கேட்கிறாரு. அவர் பேசாமல் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த குருடர்கள் 2 பேரும் அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவங்க சொல்றாங்க, ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம். அப்போ உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறார். எனக்கு உங்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய அதிகாரம் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று கூடால என்னை விசுவாசிக்க முடிகிறதா? அப்படிதான் நீங்க கேளுங்க. விசுவாசிக்கிறோம், அப்படியே உங்களுக்கு ஆகட்டும், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதல் 5 வருஷங்களை முதல் 3 வருஷங்களை படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சோதிக்கிறார். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறவனை போல ஒருவன் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவோம் வாருங்கள் என்று சொல்லி அதற்கான சில அடையாளங்களை காண்பித்தாலும் அதை பின்பற்றாதிருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அதனால் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அவர் மேல் அன்பு செலுத்தி உண்மையாய் அவரை பின்பற்றுகிறோமா, அல்லது உலக ஆதாயத்துக்காய் கர்த்தரை பின்பற்றுகிறோமா என்பது அங்கே சோதிக்கப்படுகிறது.
இன்னைக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த கேள்விக்கு நம்ம தயங்காமல், தடுமாறாமல், யோசிக்காமல் உடனே பளிச்சென்று ஒரு பதில் சொல்லணும். கர்த்தருடைய சமூகத்துல பதில் சொல்லணும். நம்ம தயங்கக்கூடாது. ஐயோ, இந்த காரியம், என்னுடைய பிரச்சனை பெருசு, என்னுடைய சூழ்நிலை மோசமானது, இது ஆண்டவரால் செய்ய முடியுமா? இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு விசுவாசத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, வாலிப மகனை கூட்டிட்டு வருவான். சிறு வயது முதற்கொண்டே அவன் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஊமையும் செவிடுமான ஆவி. அந்த பையன் பேசுறது கிடையாது, காதுல செவி கொடுத்தவன் கேட்டது கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த பையனை பார்க்கும் பொழுது அநேக முறை அந்த ஆவி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. அவனுக்கு வலிப்பு வியாதி வருகிறது. அவன் கீழே விழுந்து நுரை தள்ளுகிறான். இத்தனை பிரச்சனை அவனுக்கு இருக்குது. அது சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றான், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உன்னுடைய மகனுக்கு சுகத்துக்கு வந்திருக்கல, நீ விசுவாசிச்சின்னா உனக்கு சுகம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த தகவல் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும். பாருங்க, அவனுக்கு தடுமாற்றம் இருக்குது. விசுவாசிக்கிறேன்னு சொல்றான், ஆனா அதே நேரத்தில் அவிசுவாசத்தோடு இருக்கிறேன் என்பதையும் அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல கடிந்து விடுகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் இன்னைக்கு அவர் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் அவரை எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவரை நாம் எந்த விதத்தில் பார்க்கிறோம் என்பது முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையோடு ஜெபிக்க வர்றாங்க. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆண்டவரை செஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, செஞ்சா பார்க்கலாம், செய்ய முடியும், ட்ரை பண்ணுவோம், இங்கே ட்ரை பண்ணுவோம், எத்தனையோ இடத்துல ட்ரை பண்ணுவோம், இங்கே ட்ரை பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு ட்ரை பண்ற மாதிரி நிற்பாங்க. பலருடைய பார்க்கும்போது ட்ரை பண்ற மாதிரி நிற்பாங்க. எத்தனையோ இடத்துல பார்த்துட்டோம், ஒண்ணு நடக்கல, சரி உங்ககிட்ட வந்திருக்கிறோம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரிடத்துல வருகிறதற்கு பதிலாக ஏதோ இந்த ஊழியக்காரத்துல போனா நடக்குமா, இவரிடத்துல போனா ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பிரச்சனை மாறுமா என்று சொல்லி ஒரு ட்ரையல் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே சிலருக்கு அற்புதம் நடக்கிறது, சிலருக்கு அற்புதம் நடப்பதில்லை. காரணம் என்னன்னா, அவருடைய விசுவாசத்தின் அளவு மிகவும் சொற்பமா இருக்குது, ரொம்ப குறைவா இருக்குது. ஏதாவது செய்வாரா, முடிஞ்ச இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் பேரிலே ஒரு தெளிவான விசுவாசம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியணும். அவருடைய வல்லமை என்ன என்பது நமக்கு புரியணும். அவருடைய அதிகாரம் என்ன என்பது புரியணும். அவர் எப்படி செயல்படுகிறவர் என்பதை புரியணும். அவர் நமக்காக இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில் எதை செய்வார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், எல்லாருக்கும் நான் தான் தேவன். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? என்னால முடியாதது, என்னால இதை ட்ரை பண்றேன், என்னால முடியாதது அப்படி எங்கிட்ட ஏதாவது இருக்காங்கிறார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் பாதையில நீங்க கவனிச்சிருந்தீங்க பார்க்கலாம், எந்த இடத்திலேயுமே அவர் ட்ரை பண்ணது கிடையாது. ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா செய்யலாம் என்று சொல்லி அவர் ட்ரை பண்றது கிடையாது. அவர் எந்த இடத்திலும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அவரால் முடியாத எதுவுமே இருக்க முடியல, எல்லாமே செய்தார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். அவர் சகலத்தையும் செய்தார். சர்வ வல்லவர் என்பதை விளங்க பண்ணினார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் அவரை குறித்து நமக்கு காண்பிக்கிறது. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த 27ஆம் 32ஆம் அதிகாரம் இந்த 27ஆம் வசனத்துல கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு 17ஆம் வசனத்துல பதில் இருக்குது. நீங்க பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலும் நீட்டப்பட்ட உங்களுடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு இந்த 17ஆம் வசனத்துல வந்துருச்சு. அப்போ இந்த பதில தான் நம்ம சொல்லணும். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறார். ஆனால் அவர் செயல்படுவதற்கு தடையா இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, நம்முடைய அவிசுவாசம் மாத்திரம்தான். நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்தையும், மார்க் 14ஆம், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தையும், மத்தேயு 14ஆம் அதிகாரத்தையும், அந்த கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிராஸ்டிக்கா வேற மாதிரி இருக்கும். 13ஆம் அதிகாரத்தின் முடிவுல பாத்தீங்கன்னா,
அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர்களில் சிலர் மேல மட்டும் கை வச்சுட்டு போனார்னு இருக்கும். ஆனால் 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில தொட வேண்டும் என்று அவர்கள் உத்தரவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் இருக்கும். 13ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்க்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு. கடைசியில் அவர்களில் ஒரு சிலர் மேல மட்டும் கையை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அவரால் அங்க அதிசயம் அற்புதத்தை செய்ய முடியல. ஆனா 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய விசுவாசம் டாப்ல இருக்குது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று கேட்டாங்க. சரி தொட்டுங்கன்னாரு. தொட்டார்கள். தொட்ட அத்தனை பேருமே சுகமடைந்து விட்டு போனார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குள்ள விசுவாசம் கிளியரா இருந்துச்சு. பர்திமை வருகிறான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். பர்திமை வருகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார். அவனை தன்னிடத்துல வர வைக்கிறார். அவனுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து நிற்கிறான். அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை, நான் பார்வை அடையணும். சரி போ, உனக்கு நீ பார்வை அடைந்தாயா? அப்படி சொல்லல. ஆண்டவர் அப்படி சொல்லல. பாக்குறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். நீ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது சொன்ன உடனே அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சு. அப்படின்னு அர்த்தம், அவனுடைய விசுவாசம் கரெக்டா இருந்துச்சு. பார்வை கிடைக்கும் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தை வந்த உடனே அவனுக்கு பார்வை கிடைத்ததாக வேதம் தெளிவா சொல்லுகிறது. வழியில் அவன் பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா, நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. 100க்கு அதிபதி வருகிறார். 100க்கு அதிபதி இடத்துல பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைனார். ஏன்? அவருடைய வார்த்தை விசுவாசிக்கல. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் வீட்டிலே சொஸ்தமாவானார். ஆண்டவர் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைனார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 27 பாத்தீங்கன்னா அங்க பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரீ, அந்த 22 27 வரைக்கும் பாத்தீங்கன்னா கானானிய ஸ்திரீ, அந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் பெரியதுன்னு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு. அப்ப ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் ஒவ்வொரு விதமா இருந்தது. மேலான விதத்துல விசுவாசிச்சாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் முழு விசுவாசம் நமக்கு தேவை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று யோவான் 11:40 இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏற்கனவே சொன்னேனே, திருப்பியே சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ அவங்க எல்லாம் விசுவாசத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை தட்டி எழுப்பி கடைசியில் விசுவாசிக்க வைத்து அவங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உம்மாலை கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. முழு இருதயத்தோடு சொல்லுங்க, முழு ஆத்மாவோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அந்த இடத்தில் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பராக்கிரமம் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த விசுவாசம் தான் பெரிய காரியங்களை செய்கிறது. இப்ப இந்த நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசிக்க போறோம். அந்த விசுவாசம் மலைகளை பெயர்த்து சமுத்திரத்துல தள்ள போகிறதான ஒரு விசுவாசம். இன்னைக்கு இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலைகள் எல்லாம் தள்ளப்பட்டு போகிறது. தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகிறது. வியாதிகள் சுகமடைய போகிறது. பிரச்சனைகள் மாற போகிறது. எல்லாவற்றையும் இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆன்லைன்ல லைவ்ல ஜெபிக்கும் பொழுது லைவா உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவர்
ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். இந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு நடுவிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், நம்முடைய குறைகளை பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறவர், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறவர். இன்னைக்கும் இந்த காலை வேளையில நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலும் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகள், ஒவ்வொருவரும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை துதிச்சிருக்கிறீங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், குறைவுகள், எந்த காரியத்திலும் உங்களால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெயம் எடுக்க முடியாதபடி தோல்விகளும் குறைவுகளும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைந்திருந்தால் கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கிற தோல்விகள் இனி தொடருவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வெற்றியை தந்து உங்களை நடத்த போகிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ வல்லமை இப்பொழுது அது பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு பெரிய விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுகிறது. ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. வேதத்தை வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா கனநித்தனின் ஆவிகளை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். சரீரங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். வியாதிகளையும் நோய்களினாலும் கஷ்டப்படுகிறவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவர் இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறது. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமாண்டவரை, உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது வியாதிகள் எல்லாம் முற்றிலும் மறைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல வியாதிகளும் சகல நோய்களும் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு புறப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல விதமான பலவீனமே, பொல்லாத பலவீனத்தின் ஆவியினாலே கொண்டு வரப்பட்ட எல்லா பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எஸ், ஹல்லேலூயா. குடும்பத்திலே சமாதானத்தை கெடுத்து குடும்பத்திலே போராட்டங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல குழப்பத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தின் ஆவிகள், எல்லா விதமான சோர்வின் ஆவிகள், பல விதங்களில் அசுத்தாவிகளால் எந்தெந்த விதத்தில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சகல விதமான அசுத்தாவிகளையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஆவிகளையும் துரத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்பட்டது, விடுதலையாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்மாலை கூடாதது ஒன்றுமே இல்லை. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தேவனே சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படு துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.